நம்முடைய நாவு அக்கினிமயமான நாவாய் மாற்றப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளே. அதனால்தான் அக்கினி ஞானஸ்தானத்தை முக்கியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு சென்றிருந்த பொழுது அந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு வாலிப சகோதரியை அழைத்து வந்தார்கள். தேவனை குறித்து அவர்களுக்கு எல்லாம் தெரியாது. ரட்சிக்கப்படாத குடும்பத்திலிருந்து அவர்களை அழைத்து வந்தார்கள். அவங்க தாயார் சொன்னாங்க, என் பொண்ணுக்கு தைராய்டு பயங்கரமா இருக்கு பாஸ்டர். இந்த கழுத்துல ஒரு தைராய்டு இருக்கு, பெருசா இருக்கு. அப்ப நான் பார்க்கும் பொழுது அந்த தைராய்டு பெருசா இருந்தது. அதனால அந்த பெண்ணுக்கு பல பாடுகள், போராட்டம். தைராய்டு இருந்தா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அப்போ அவங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமான பொழுது கர்த்தராகிய தேவன் சொன்னார், உன் விரலை அந்த தைராய்டுக்கு நேராய் நீட்டு, ஒரு அக்கினி புறப்பட்டு சுகமாக்கும். உடனே அந்த தைராய்டு கட்டிக்கு நேராய் 2 விரலை நீட்டி இயேசுவின் நாமத்தினால் இன்றோட இந்த தைராய்டு சுகமாக கடவது கர்த்தருடைய அக்கினியினால். அவ்வளவுதான். அந்த 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 கேர்ள் கீழே விழுந்தாங்க. எழுப்பி நிக்க வைக்கிறாங்க. அந்த தைராய்டு கட்டி காணாம போயிடுச்சு. இதான் மிராக்கிள். இது ஆண்டவருடைய அந்த அக்கினியின் கிருபை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் கொடுக்க ஆசைப்படுறாரு. இன்னைக்கு நம்மலாம் கேட்கணும். அதை நம்ம கேட்காததுனாலதான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல.